ஆண்டவரின் வார்த்தையை தியானிக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நம்முடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது ஒரு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது ஒரு நல்ல செய்தி. உலகத்தில் பெரிய தலைவர்கள் பலர் தோன்றினார்கள். அவர்கள் பிறந்த செய்தியை யாருமே சொன்னதாக எனக்கு தெரியல. ஆண்டவர் இயேசு பிறந்த செய்தியை கடவுளின் தூதன், ஏஞ்சல் ஆஃப் காட், அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மெய்ப்பர்களிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊர்னு சொல்றது பெத்லகேம், அங்கதான் இயேசு பிறந்தார். டுடே your savior has been born in David's town. He is Christ the Lord. அவர்தான் ஆண்டவர், இரட்சகர். அந்த செய்தியை தேவனுடைய தூதன் சொல்லி இருக்கிறான் மேய்ப்பர்களிடத்தில். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால தூதர்களின் பணி என்ன? வாட் வாஸ் த ஒர்க் ஆஃப் ஏஞ்சல்? தேவதூதனுடைய செயல்பாடு என்ன என்பதை சுருக்கமாக சொல்றேன். இயேசுவை பெற்றெடுத்த அந்த மரியாள், அவள் தன் வீட்டில் இருக்கும் பொழுது அவளுடைய உறவின் முறையானாகிய எலிசபெத்து வயதானவள் மலடியாயிருந்தாள். அவளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், அனுக்கிரகத்தினால் ஒரு குழந்தை உருவானது. அவளுடைய வயிற்றிலே 6 மாத குழந்தையாக இருக்கின்ற வேளையில் இந்த மரியாளின் வீட்டில் ஆண்டவருடைய தூதன் காபிரியேல் சென்று ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே கூட இருக்கிறார், சிறியலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். அதுக்கு பிறகு நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவள் அப்பொழுது ஒரு வாலிப பெண், ஒரு கன்னிகை, வெர்ஜின் கேர்ள். நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அது பெரியவராய் இருப்பார், மக்களின் பாவங்களை போக்கும்படியாய் வெளிப்படுவார், பரிசுத்த ஆவியினாலே அவர் உருவாவார் என்பதை கடவுளின் தூதன் சொல்கிறார். அவளால் புரிஞ்சுக்கிடவே முடியல. ஒரு வாலிப பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அது நடக்காத காரியம். நடக்கவில்லை. அதுக்கு முன்னும் நடக்கல, அதுக்கு பிறகு நடக்கல. இவளுக்கு ரொம்ப குழப்பமாய் போனது. இவள் தூதனிடத்திலே விளக்கம் கேட்கிறார். நான் திருமணம் ஆகவில்லையே, இது எப்படி ஆகும் என்று. அப்பொழுது ஆண்டவருடைய தூதன் தெளிவுபட அவளுக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் என்று சொன்ன பிறகு அவளுக்கு குழப்பம் மாறிட்டு, அதுக்கு பிறகு சொல்ற, ஆண்டவருடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கிறாள். அது ஒரு சம்பவம், அது ஆரம்பம். மரியாளோடு ஆண்டவருடைய தூதன் வாழ்த்துதல் தெரிவித்ததும் அவளுக்கு இருந்த கலக்கம் குழப்பம் எல்லாம் மாற்றுவதும் முதல் பகுதி. இட் வாஸ் a work of the angel of God. இரண்டாவது, இந்த மரியாள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொண்டால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை படிக்கும் பொழுது அங்கேதான் நான் சொன்ன பகுதி அது அங்கே வருகிறது. தேவதூதன் வாழ்த்தினதும், சந்தேகம் தீர்த்ததும், அவள் தன்னை ஒப்புக் கொடுத்ததும் லூக்கா 1:26 வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையில் இருக்கிறது. அதுக்கு பிறகு இதே தூதன் இவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த, புருஷனாக நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்பிடத்திலே போகிறார். அங்கே எதுக்கு போனார்னா, யோசேப்புக்கு ஒரு குழப்பம். he was in confusion. அவருக்கு என்ன குழப்பம்னா, இவ கல்யாணம் ஆகல, நிச்சயம் தான் ஆகியிருக்கு, இப்ப இவளுக்கு வயிற்றுல ஒரு குழந்தை உருவாயிருக்கு, இது என்ன அப்படின்னு ஒரு குழப்பம். அது இயற்கை தான், அது உண்மைதான். ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி இருக்கிறாளே, அவளுக்கு வயிற்றுல பிள்ளை இருக்குன்னா இது யார் ஒத்துக்கிடுவா? உலகத்தில் எவர் ஒத்துக்கிடுவா? மனுஷன் ஒத்துக்கிட மாட்டான். அவ தவறானவள், she must have been an immoral girl, அப்படிதான் சொல்லுவாங்க. யோசேப்பு ஒரு நல்ல மனுஷன், பக்தியுள்ள மனுஷன், தெய்வ பயம் உள்ளவர். அவருக்கு ஒரு மனதில் குழப்பமா இருந்தது.
அப்ப அவர் யோசித்தார், இவளை நம்ம அவமானப்படுத்த வேண்டாம், லெட் மீ நாட் புட் ஹர் இன் ஷேம், வெக்கப்படுத்த அவமானப்படுத்தண்டான்னு சொல்லி ரகசியமாக நம்ம தள்ளி விடலான்னு ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற வேளையில தான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 - 21 வரை படிக்கிற வேளையில அங்க ஆண்டவருடைய தூதன் சொப்பனத்தில் அவருக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனா யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்ப யோசேப்புடைய மனதில் இருந்த குழப்பத்தை தீர்த்து போட்டது ஆண்டவருடைய தூதன். சொப்பனத்தில் தோன்றி சந்தேகத்தை குழப்பத்தை தீர்த்து விட்டார். அவருக்கு குழப்பம் எல்லாம் மாறி போச்சு. he was happy, அவருக்கு சந்தோஷமாயி போச்சு. அப்படி ஆண்டவருடைய தூதன் செயல்படுகிறார். எப்பொழுது? இயேசு உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னால. சரியா? அதுக்கு பிறகு இந்த யோசேப்பு என்ன பண்றாரு? வாட் வாஸ் த ரோல் ஆஃப் ஜோசப்? யோசப்புடைய பங்கு என்ன? இயேசு பிறந்ததுல யோசேப்புடைய செயல்பாடு, ஈடுபாடு என்ன? வாட் வாஸ் ஹிஸ் இன்வால்வ்மெண்ட்? அது என்னன்னு நீங்க படிக்கணும்னா அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் படிக்கிறவர்களில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டீங்களா? அது எப்படி? அப்ப யோசேப்பிடத்தில் ஆண்டவருடைய தூதன் சொன்ன பிறகு அவருக்கு குழப்பம் எல்லாம் மாறிட்டுதா? மாறி போச்சு. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இல்லையா? தேவதூதன் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அதுக்கு பிறகு படிக்கிறோம், யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே மனைவியை சேர்த்துக் கொண்டு அவர் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இது சின்ன பிள்ளைகளுக்கு புரியாத ஒரு விஷயம். நான் புரியும்படியாக சொல்ல போறதும் இல்லை. யூ மேரிட் பீப்புள் மஸ்ட் பி நோயிங் வாட் இட் மீன்ஸ். திருமணமானவர்களுக்கு இது என்ன என்று புரியும். he was a man of self control. தன்னடக்கமுள்ள ஒரு நல்ல பக்தி உள்ள மனுஷன் யோசேப்பு. ஆண்டவருடைய தூதன் சொன்ன பிறகு she was just engaged to him as wife. மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த. கல்யாணம் முடியல. குழந்தை பிறக்கும் வரையிலும் he was not knowing her. அவளை அறியாது இருக்கிறார். he was not living with her as wife. மனைவி என்கிற நிலைமையில் அவளோடு வாழவில்லை. அதுதான் சரியான விளக்கம், புரியும்படியான சிறிய விளக்கம். அப்படி ஒரு நல்ல பக்தி உள்ள மனுஷன். அதுதான் கரெக்ட். இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பெரிய குழப்பம் எல்லாம் நடக்கும். நிச்சயம் முடிஞ்சிட்டாலே அறக்கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஐ டு அக்ரி வித் யூ. பேசிக்கிடுறாங்க, பழகிடுறாங்க, வண்டியில போறாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு ஃபேஷன்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் கண்டம் பண்ண வரல. பட் நோ மேன் இஸ் சப்போஸ் டு லிவ் வித் எ கேர்ள் ஈவன் ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். நிச்சயம் பண்ண பிறகு அவளோட வாழக்கூடாது. சில கேசஸ் அப்படி வருது. எங்க வருது? ஆஸ்பத்திரி வருதா? நம்ம காதுக்கு வருது. அந்த பொண்ணு நிச்சயம் முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருந்தா. இதெல்லாம் எனக்கு சொல்லுக்கு வரல, எனக்கு கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் ஆனால் சொல்லிதான் ஆகணும். Before marriage, you need not go to the house of the boy. You should not. No girl is supposed to live with a man before marriage. No boy is supposed to take a girl before marriage as wife. ஒரு மனைவி என்கிற நிலைமையில் வாழ்வதற்கு அவரும் முன்பு செயல்படக்கூடாது. தப்பு. அதை நம்முடைய சமுதாயமும் எதிர்க்கிறது. அதை ஆதரிப்பதில்லை. இதுல நம்ம சரியா தான் இருக்கணும். வெரி குட். யோசேப்பு அப்படி ஒரு நல்ல பக்தியுள்ள, ஒழுக்கமுள்ள, நல்ல நடத்தை உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். அதை நான் நிச்சயமாய் பாராட்டுகிறேன். உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். நம்ம அப்படிதான் இருக்கணும். நீங்க அப்படிதான் நிறைய பேர் கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. யாரோ சிலரு கடவுளை பற்றியே தெரியாதவங்க, ஆண்டவர் இயேசு எப்படி பிறந்தாருன்னு புரியாதவங்க தப்பு தப்பாக கல்யாணம் பண்ணா நமக்கு கெட்ட பேர் சாகும் வரையிலும் இருக்கும். அந்த கெட்ட பேரெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நீங்க நல்ல பேரோடு, புகழோடு, மதிப்போடு, மரியாதையோடு வாழ இதை உங்களுக்கு சொல்லித்தாங்க. வாலிப பொம்பளை பிள்ளைகளும் சரி, கல்யாணம் ஆகாதவர்களும் சரி, கல்யாணம் ஆகாத வாலிபர்களும் சரி, கல்யாணம் வரையிலும் நல்ல ஒழுக்கமாக வாழும். நிச்சயம் முடிஞ்சாச்சு இல்லையா? நிச்சயம் முடிஞ்சாலும் கல்யாணம்னு ஒன்று ஒழுங்கு இருக்கு இல்லையா? அது முடிஞ்ச பிறகு புருஷ மனைவியா வாழ்ந்துக்கலாம். எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அது உங்க சௌகரியம். தட்ஸ் ஆல்.
முடிஞ்ச விஷயம். இப்போ ஒரு விஷயம், இந்த யோசேப்பு அவளுக்கு வயிற்றுல குழந்தை இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் தப்பு தப்பா ஒன்றும் பேசினாருன்னு எழுதப்படலை. அவமானப்படுத்த வேண்டாம், ரகசியமா தள்ளிவிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த காலத்துல சமுதாயத்தில் என்ன இருக்குன்னா, கல்யாணம் பண்ணிட்டு வந்த மனைவியையே தப்பு தப்பா பேசுறாங்க. இது உண்மையிலே கிறிஸ்துமஸ் நாள்ல மனசுக்கு ஒரு வருத்தம் தான். கல்யாணம் பண்ண பிறகு மனைவியோடு வாழ்கிற புருஷன் மனைவியின் வயிற்றில் உருவான குழந்தையை பற்றி சந்தேகப்பட்டா அது நல்ல ஒரு அறிகுறி அல்ல. இட்ஸ் நாட் ஏ குட் சைன், இட்ஸ் எ பேட் சைன். அப்ப நீங்க கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. நீங்க முறைப்படி பெரியவர்களால், பக்திமான்களால், பரிசுத்தவான்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கல்யாணம் பண்ணி உங்க மனைவி வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு. யூ லிவ்ட் வித் யுவர் வைஃப். நீங்கள் உங்கள் மனைவியோடு வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு பிறகு 6 மாசத்துக்கு பிறகு எனக்கு சந்தேகமா இருக்கு, அது ஏன் குழந்தையா வேற குழந்தையா? ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதுங்க, இதெல்லாம் கெட்ட பேச்சு, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். டோன்ட் டவுட் யுவர் வைஃப். அடுத்து மனைவியாக வாழ்கிறவங்க, ஒன்னாலதான் எனக்கு புள்ள, இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் ஒரு கிறுக்கு பிடிச்சவன், இவன் ஒரு மிருகம். யூ அக்ரீட் வித் யுவர் ஹஸ்பண்ட். உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், நீங்க விரும்புறீங்க, ஆசைப்பட்டீங்க. சோ யூ காட் எ பேபி. உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சா தப்பு கிடையாது. இட்ஸ் நாட் எ சின் சார். அது ஒரு பாவம் இல்லை. இட் இஸ் நாட் an ugly thing. அது ஒரு தவறான காரியமா நினைக்கிறீங்களா? அது தவறா நினைக்க கூடாது. இந்த குழந்தையே வேண்டாம், எனக்கு 40 வயசு ஆயிட்டு, குழந்தைய கரைச்சிடும். உப்பு மிளகா கரைச்சி புளியில உப்பு மிளகும் புளியும் கரைச்சி மீன் குழம்புல ஊத்துங்க. பட் டோன்ட் ஸ்பாயில் த பேபி. அந்த வயிற்றில் உருவான குழந்தைய கொல்லுபடாதுங்க. பைபிள் ஆண்டவர் நமக்கு முன்னோர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். God the Lord gave 10 commandments to the people of Israel. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்யக்கூடாது. வயிற்றில் உருவான குழந்தைய கொலை செய்யக்கூடாது. On medical grounds, if your doctor suggests that you should not have this child, there may be an exemption. There may be, I say. ஒருவேளை மருத்துவ ரீதியின் அடிப்படையில் டாக்டர் உங்களுக்கு இந்த குழந்தை இருக்கலாகாது, இது உயிருக்கு ஆபத்தை கொண்டு வரும், அப்படி ஏதோ சொன்னால் ஒருவேளை விதிவிலக்கு ஏற்படலாம். இந்த குழந்தை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இதுக்கு இதய துடிப்பு சரியில்லை, குழந்தை முழு வடிவமான ஒரு குழந்தையை நீங்க கொஞ்சீங்கன்னா நீங்க கொலைகாரங்க தான், கொலைகாரங்க. சிலர் இது ஒரு பொழுதுபோக்காவே பண்றாங்க. இட் இஸ் ராங். We condemn such a dirty act in the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்தில் இந்த அழுக்கான ஒரு செயல்பாடு நாங்கள் தவறென்று அறிவிக்கிறோம். அதை செய்யக்கூடாது. கேட்டீங்களா? உங்களுக்கு நீங்க ஒழுங்காக முறைப்படி குடும்பமாக வாழ்ந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து நல்லபடியாக சந்தோஷமா இருங்கள். அதுதான் முறை. வருஷத்துக்கு ஒரு அபார்ஷன் இஸ் எ சின். வருஷத்துக்கு ஒரு குழந்தை 2 குழந்தைய கொலை செய்கிறது பெரிய பாவம். பார்த்துக்கங்க, அப்படி செய்வதுங்க. உயிர் கொலை செய்யக்கூடாது. ஆண்டவர் கேட்பாரு, ஆண்டவர் சொல்லுவார், யூ ஆர் எ மர்டரர், நீ ஒரு கொலைகாரின்னு சொல்லிடுவார். அந்த இடத்துக்கு போகாது. இப்ப யோசேப்பு மரியாதை குற்றம் சாட்டல, மரியாதை ஒன்னும் சொல்லல. she accepted it. மரியாள் கடவுளின் தூதன் சொன்ன வேளையில அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப ஆல்ரைட், யூ அக்ரி ஃபார் மேரேஜ். நீங்க கல்யாணத்தை விரும்புறீங்க. யூ வாண்டட் டு ஹேவ் எ பேபி. உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு விரும்புறீங்க. இப்ப குழந்தை வயிற்றுல ஆன பிறகு கொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வேலை மட்டும் சரிப்பட்டு வராது. அதை நீங்க மனதில் வச்சுக்கணும். லீட் எ ஹோலி லைஃப், குட் லைஃப், ஜென்டில் லைஃப். அதுதான் ரொம்ப அவசியம். அடுத்தது மரியாதை பற்றி படிக்கிற வேளையில she cooperated with this man Joseph. மரியாள் யோசேப்போட ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு நல்ல அறிகுறி. இட்ஸ் எ குட் சைன். she is a virtuous woman. அவங்க ரொம்ப புனிதமான அம்மா. இந்த மரியாள் நான் ரொம்ப பாராட்டுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா அங்க எழுதியிருக்கு பாருங்க. 4 முதல் 7 வரையிலும் அந்த அம்மா she was a pregnant woman. அவங்க ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு, அந்த காலத்துல கழுதையில தான் போயிருக்க முடியும். குதிரையில ஒரு பிரெக்னன்ட் உமன், ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீ போக முடியாது. அது தூக்கி போட்டு குழந்தை கொண்டு செத்துவிடும். கழுதையில தான் அவங்க பிரயாணமா போயிருந்திருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிருக்கிறாங்க, பல நீண்ட பிரயாணம். ஆனா யோசேப்பு
சென்சஸ் குடிமதிப்பு எழுதணும்னு சொன்னால அவரு கூட பாவம் போல போனாங்க. இந்த காலத்தில் சில ஸ்திரீகள் 2 மாதம் 4 மாதம் குழந்தை ஆகிட்டாங்கன்னா தே நெவர் கோஆபரேட் வித் தேர் ஹஸ்பண்ட்ஸ். அவங்க புருஷன்மாரோட ஒத்துழைக்கவே மாட்டாங்க. நீ சாப்பாடை சமைச்சு கொடு, நீ குழம்பு வை, நீ கூட்ட வை, நீயே போட்டு தின்னு, எனக்கும் போட்டு கொண்டு வந்து கொடு. மகாராணிகளே, ஐயோ மகாராணிகளே, உங்களை நான் என்ன சொல்வேன்? இந்த அம்மா நீண்ட தூர பிரயாணத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து யோசேப்பு கூட போயிருக்கிறார், பத்திரமா போயிருக்கிறார். அங்க போன இடத்துல தான் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலைமை ஆகிவிட்டது. குழந்தைய பெற்றெடுக்கிறது வேற இடமே கிடைக்கல. ஏன்னா எல்லா இடத்திலிருந்தும், உலகம் முழுவதிலிருந்து, பல இடத்திலிருந்து அந்த குடிமதிப்பு எழுதும்படியாக சென்சஸுக்காக வந்திருந்தாங்கல்ல, அவங்க லாட்ஜஸ் எல்லாம் ஃபுல். ஒரு இடத்துல ரூம் கிடைக்கல. யாராவது வீடு கொடுத்தாங்களான்னா யாரும் வீடு கொடுக்கல போல. வீட்டுல யார் கொடுப்பாங்க? உங்க வீட்டிலே ஒரு ஆள் வந்து எனக்கு குழந்தை பிறந்திரும் போல இருக்கு, ஒரு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டா நீங்க தயார பிறப்பா சந்தோஷமா கொடுத்துருவீங்க. அப்படிதானா? அப்படி யாரெல்லாம் கொடுத்துருவீங்கன்னு சும்மா சும்மா இல்ல, உண்மையான எண்ணத்தோடு கமான் ஷோபோத்தியர் ஹேண்ட் உங்க கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஒரு ஏழை, ஒரு எளியவங்க, அதை வெளியூருக்காரங்க, ஒரு புருஷ மாதிரியா வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறந்திரும் போல இருக்கு, ஒரு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டா நீங்க இஸ் இட் நாட்? அப்படிதானே? வேற என்ன செய்வீங்க? வாங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவம், வாங்க உங்களுக்கு இடம் கொடுக்குறோம்னு நீங்க செய்வீங்களா? நீங்க எல்லாம் பிள்ளை பெற்றவங்க தானே, பேர பேத்தியெல்லாம் கண்டவங்க தானே. மிஸ்டர் ஜென்டில்மேன், அங்க ஒருத்தர் ஒரு சிக்னல் கொடுக்கிறார். யார் அவர் தான் மிஸ்டர் பிலிப், பிரதர் பிலிப். யூ ஆர் குட். நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு சும்மா இதெல்லாம் போயிடலாம்னு நீங்க நினைச்சு வந்தீங்களா? கிறிஸ்துமஸ் அர்த்தம் புரியுதா? டு யூ நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் கிறிஸ்துமஸ்? அதுவே பெரிய அர்த்தம், நீண்ட விஷயம். அதெல்லாம் இப்ப விளக்கம் சொல்ல முடியல. இந்த அம்மாளுக்கு இடம் கொடுக்க யாரும் இல்லை. அங்க ஒரு மாடு கட்டின இடத்துல தொழுவத்தில் ஒரு முன்னால ஒரு இடம் கிடைச்சது. எனக்கு பைபிள்ல எழுதி பைபிள்ல அந்த இடத்துல அவள் தன்னுடைய முதற் குழந்தையை பெற்றாள் என்று எழுதியிருக்கு. வைரஸ் இட் இஸ் நாட் ரிட்டன் that she murmured. அவள் முறுமுறுத்தாள் என்று எழுதப்படவில்லை. நான் நிச்சயமா நினைக்கிறேன் she must have been happy to give birth that baby Jesus. Hallelujah. அந்த குழந்தைய அப்படிப்பட்ட ஏழ்மையான ஒரு இடத்தில், எளிய இடத்தில் பெற்றெடுக்கிறதுல மரியாள் சந்தோஷமாகத்தான் இருந்திருப்பாள் என்று நம்புகிறேன். சில வேளைகளில் உங்க கடந்த கால வாழ்வில் பிள்ளை பிறக்கக்கூடிய நேரத்தில் உங்க புருஷன் கடத்தருக்கு போயிட்டு வரக்குள்ளால உங்களுக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் உங்களுக்கு நீங்க விரும்பின ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கலன்னு எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம். இவனுக்கு வக்கு இல்லையா, காசு இல்லையா, பணம் இல்லையா, இவன் மிச்சப்படுத்துறதுக்கு என்ன ஜிஹெச்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுட்டான். நீங்க முறுமுறுக்க இல்லையா? முறுமுறுத்தீங்க, எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை நல்லா பேணி காப்பாற்றி நல்ல வசதியான ஆஸ்பத்திரியில கொண்டு போய் 50,000 80,000 செலவு பண்ணி நீங்க கௌரவமா பிள்ளைய பற்றி கார்ல வந்து இறங்கி இருந்தா சந்தோஷம் தாங்க. எங்க வீட்டுக்காரர் சூப்பர் மேன் சொல்லியிருக்கீங்க. ஒரு கஷ்ட சூழ்நிலை மேல ஒரு பிள்ளை அரசாங்க ஆஸ்பத்திரியில பிறந்திருந்தா அதுலயும் ஒரு வருத்தம், அதுலயும் ஒரு முறுமுறுப்பு. சரி பரவாயில்ல, நீங்க பெற வேண்டிய பிள்ளைகளை சிலர் பெற்று முடிச்சிட்டீங்க, சிலர் இன்னும் பிள்ளைகளை பெறுவீர்கள். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிப்பாரா? சரியா? மரியாள் ஒரே ஒரு குழந்தைய தான் பெற்றாங்கன்னு நினைச்சிடாதுங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் வேற பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். முதற் பேரான குமாரன் தேவ மைந்தன், கன்னிகையின் மைந்தன் இயேசு, கர்த்தர் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வந்து ரொம்ப விசேஷமானது. மற்ற மனுஷர்கள் நீங்களும் நானும் பிறந்தது போல அப்பா அம்மாவுக்கு பிறக்கல. He was born of a virgin girl. கன்னிகையான ஒரு பொண்ணுக்கு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அத ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் விமர்சனம் கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு தெரியும், நான் அவரை பற்றி தெரிஞ்சிருக்கிறேன். அவர் பெரிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல் தலைவர். இதை விமர்சனம் பண்ணினால தெய்வ தண்டனை வந்து அவருக்கு கேன்சர் வியாதி வந்து செத்து போயிட்டார். அதையும் சொல்லிடுறேன். ஆள் யாரு, பேர் யாரு, ஊர் யாருன்னா முடிஞ்சவரை கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். இப்ப நான் சொன்னா அது சரிப்பட்டு வராது, தேவையில்லை. அடுத்து இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஆண்டவருடைய தூதனுடைய செயல்பாடு என்ன, அதை கொஞ்சம் சொல்லிடுறேன். அது எங்க இருக்கு? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வெளியிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் தூதர்களின் கூட்டம் கூடினார்கள். நேற்று இரவு உங்களுக்கு சொல்லி அவங்க எல்லாம் ஆண்டவரை துதித்தார்கள்.
ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். தூதர்கள் அப்படி செய்வாங்களா? அப்படிதான் அவங்க வேலையே. ஆண்டவருடைய தூதர்களின் வேலை ஆண்டவருக்கு நாமத்தை போற்றுவது, புகழ்வது, ஆண்டவரை பின்பற்றுவர்களுக்கு பணிவிடை செய்வது. பணிவிடையின் ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரையிலும் பார்க்கிற வேளையில அங்க மேய்ப்பர்களுடைய பங்கு என்னன்னு, தூதர்கள் இயேசு பிறந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு தெரிவித்தார்கள். தூதர்களின் கூட்டம் ஒன்று கூடி ஆண்டவரை திருத்தி விட்டு அவங்க மறைந்து விட்டார்கள். இப்ப அடுத்து யாரு? இயேசு பிறந்த பிறகு இப்ப இயேசுவை பார்க்க முதலாவது போனவங்க யாரு? நீங்களா நானா? யாரு? நீங்க போனீங்களா? நான் போறேனா? நானும் போக முடியல, நீங்களும் போகல. அப்ப நம்ம பிறக்கல. அங்க மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது தேவதூதனால். அந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் அந்த குழந்தையை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த இயேசு குழந்தையை பற்றி இப்ப எல்லாருக்கும் சொன்னாங்க. அதுதான் உண்மை. அப்ப மேய்ப்பர்களுடைய வேலை என்ன? சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு இயேசுபாலனை கண்டு அந்த செய்தியை எல்லாருக்கும் சொன்னாங்க. வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு பிறகு இயேசுபாலனை காண போனவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? யாரோ போனாங்க. பைபிள்ல எழுதியிருக்கு, அதை சொல்லி காட்டுறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையிலும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் நீங்க எடுத்து பாருங்க. கமா நிசந்தினா கவனிங்கள். நீங்க கவனிக்கிறீங்களா? பைபிள் இருக்கிறவங்க பைபிள் எடுத்து வச்சுக்கிடுங்க. பைபிள் இல்ல அங்க நாங்க பாக்குறோம்னா அங்க பாத்துக்கிடுங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையிலும் படிக்கிற வேளையில ஏரோது ராஜாவுக்கு அரண்மனையில போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் போனாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியுது இல்ல. சிலர் 2 பேரு சாஸ்திரிகள், 3 சாஸ்திரிகள், வேத சாஸ்திரிகள் சொல்றாங்க. எப்படி 2 பேருக்கு மேலதான், எந்த சந்தேகம் இல்ல. 2 பேருக்கு மேல இயேசு பிறந்த வேளையில வான சாஸ்திரிகள் போயிருக்கிறார்கள். வாய்ஸ்மேன், இன்னொரு பைபிள்ல ஆஸ்ட்ராலஜிஸ்ட், வான சாஸ்திரிகள் அவங்க போனாங்களாம். எங்க போய் விசாரிக்கிறாங்க? ஏரோது ராஜாவுக்கு அரண்மனையில இயேசுநாதர் பிறந்திருப்பாரு. ஆனா இயேசுநாதர் அங்க பிறக்கல. அவருக்கு ஒரே குழப்பம், ஒரே கலப்பம். அவன் மெதுவா பிளான் பண்றான், நம்ம தாண்டி ஒரு ராஜா வரக்கூடாது, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, பிறகு நானும் போய் சாமி கும்பிடுறேன்னு அவன் தந்திரமா மந்திரமா ஒண்ணு சொல்றான். இவங்களும் சரி அப்படியா, சரி நாங்க போறோம்னு போன இவங்க ராஜ அரண்மனையில் புறப்படுறவங்க ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு காணப்படுது, விசேஷித்த நட்சத்திரம். அதை வச்சுதான் கிறிஸ்தவர்கள் இயேசு பிறந்த நாளில் எல்லா வீட்டிலையும் கோயிலையும் ஸ்டார் நட்சத்திரம் உண்டு. அதுதான் இருக்க காரணம். அந்த நட்சத்திரம் கிழக்கிலே தோன்றினதை கண்டுதான், விசேஷித்த நட்சத்திரத்தை பார்த்துதான் இவங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறோம், எங்கே கிழக்கிலே அவரை நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போன இடம் தப்பா போயிட்டாங்க. அதுதான் சிலர் தப்பு பண்றாங்க. படிச்சவங்க கூட, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க கூட, they go to a wrong place where Jesus was not there. ஆண்டவர் இல்லாத இடத்துல போய் கேட்கறாங்க. அங்க போய் கேட்கறாங்க, பேலஸ்ல அரண்மனையில கேட்கறாங்க. மகாராஜாவுக்கு போய் இருக்கிறார். அவங்க போன தப்பான இடம். இன்றைக்கு கூட அப்படிதான் நிறைய வாய்ஸ் பீப்புள் டூ தட். படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப புத்திசாலிகள், ஞானிகள், தப்பான இடத்துக்கு போகிறாங்க. கடவுள் எங்க இருக்கிறாரு? கடவுள் எங்க இருக்கிறாரு? இங்க மாட்டு தொழுதுல பிறந்திருக்கிறாரு. அவங்க போறது மகாராஜாவுக்கு இடத்துல, அங்க இல்ல. பிறகு இவங்கள அந்த நட்சத்திரம் வழிகாட்டி அவங்க போனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த இயேசு குழந்தையும் அந்த தாய் மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள். சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த குழந்தையை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ஆமா, they bowed down and worshipped him. Then they opened the boxes of gifts they had brought for him. அவங்க என்ன பண்ணாங்க? பொக்கிஷங்களை எல்லாம் திறந்தாங்க. பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொண்டு இயேசு குழந்தைக்கு வைத்தார்கள். அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். என்ன பண்ணாங்க? They gave him treasures of gold, frankincense and myrrh. பாத்தீங்களா? இயேசுநாதர் பிறந்த இடத்துக்கு தேடி போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சும்மா வீசினகையா வெறுங்கையா போகல. இன்றைக்கு இயேசுநாதரை பணிந்து கொள்ள வர்றவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா? உங்க கோயிலுக்கு வந்தா என்ன கிடைக்கும்?
இங்க கோயிலுக்கு வந்தா இயேசுநாதர் சுகம் தருவார், பலம் தருவார், நோய்கள் நீக்கிடுவார், பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், சந்தோஷம் தருவார், சமாதானம் தருவார், ஆசீர்வதிப்பார். இவங்க 3 பேரும் விஷயம் தெரிஞ்ச ஆட்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப ராஜ மரியாதை கொடுத்து ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் பொன், வெள்ளை போளம், வேற என்ன கொடுத்திருக்கிறாங்க? தூபவர்க்கம் 3 காணிக்கையாக இயேசு குழந்தைக்கு வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு இயேசுநாதர் கோயிலுக்கு போனா என்ன செய்யணும்? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும். பொன்னிறு வச்சிருக்கிறவங்க பொண்ணு கொடுக்கலாம். பொன் கோல்டு தெரியல, நீங்க காதுல போடுறது, மூக்கில குத்தி வைக்கிறீங்களா, அது ஐயோ அதெல்லாம் கேட்பாங்களா? இட் இஸ் நாட் கம்பல்சரி, நிர்பந்தம் அல்ல, கட்டாயம் அல்ல. இயேசுநாதர் குழந்தை சின்ன பிள்ளைகள் அழுகிறவங்கள தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறது போல, இயேசு குழந்தை இவங்களை கண்ட உடனே பொண்ணு கொடுங்க, தூவர்க்க கொடுங்க, வெள்ளை போலம் கொடுங்கன்னா கேட்டது. அவங்க அந்த இயேசு குழந்தையிடத்தில் வைத்திருந்த அன்பின் மிகுதியினால் மரியாதை நிமித்தம் பணிந்து கொண்டார்கள். ராஜ குழந்தை, ராஜ குழந்தை, இயேசு குழந்தை ராஜ குழந்தை. கேட்டீங்களா? பொண்ணை கொடுக்கறாங்க, தூவ வர்க்கம் கொடுக்கறாங்க, வெள்ளை போலம் காணிக்கையாக வச்சு பணிந்து கொண்டார்கள். How about us? நம்ம கதை எப்படி? நம்ம என்ன செய்வோம்னா யாராவது காசு பணம் தருவாங்களான்னு? நோ சார், யூ ஆர் ராங். நம்ம தான் கடவுள் கொடுக்கணும். சரி, கடவுள் கொடுத்தா நமக்கு தருவாரா? தாராளமாய் தருவார். உண்மையிலேயே கடவுளுக்கு நம்ம கொடுத்தா தருவார்னு யாரெல்லாம் நம்புறீங்க? ஐ டு பிலீவ் இட். நான் நம்புகிறேன். நான் கடவுளுக்காக கொடுக்கிறேன், செலவு பண்ணுகிறேன். இங்கே கொடுக்கிறவர்கள் வந்திருக்கிறீர்கள். வார்ம் வெல்கம் டு யூ ஆல். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷம். we give for God. நாங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், நீங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்கள், அதுதான் சந்தோஷம். we are wise people. நம்ம தான் புத்திசாலிகள். கடவுள்கிட்ட சாமி தாங்க சாமி. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கட்டாமா? புறஜாதியா புண்ணியத்தலங்களுக்கு போறவங்க எல்லாம் சும்மா போறாங்களா? வேளாங்கண்ணிக்கு போறவங்க, திருப்பதிக்கு போறவங்க, நீங்க போறீங்கல்ல, திருப்பதியில போய் என்ன போட்டீங்க? போடலையா? திருப்பதிக்கு போய் மொட்டையை போட்டா வெறும் மொட்டையை போட்டு வந்துடுறாங்களா? உண்டியல்ல என்னெல்லாம் போடுறாங்க? வேளாங்கண்ணிக்கு மாதாவுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்க? அங்க பழனியில போய் என்ன போடுறாங்க? சும்மா போய் காவடி எடுத்துட்டு போயிட்டு வந்துட்டாங்களா? எல்லா சாமிக்கும் உண்டியல்ல அங்க சாமிக்கு போடுறாங்க. இயேசுநாதருக்கு தான் யோசிக்கிறாங்க. இயேசுநாதர் பெரிய பணக்காரர் இல்ல, அவர் வெளிநாட்டுக்காரர். யூ ஆர் ராங் மேன். இயேசுநாதர் வெளிநாட்டுக்காரர் கிடையாது. அவர் ஆசியா கண்டத்தில் பிறந்தவர். பலஸ்தீனா தேசம் ஆசியா கண்டத்தில் உள்ளது, இந்தியாவும் ஆசியாவில் உள்ளது, அமெரிக்காவை சேர்ந்தது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இயேசுநாதர் வெள்ளக்காரனுக்கு கடவுள் கிடையாது. He is a God for all. அவர் எல்லாருக்கும் தெய்வமானவர். அது உண்மை. நம்ம அவருக்கு கொடுத்தோம். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொடுத்து பாருங்க, கொடுங்கள். give and it shall be given unto you. கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் என் ஆண்டவருக்கு கொடுத்து எனக்கு சந்தோஷம். ஆண்டவருக்கு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு கொடுக்கிறார். நீங்க கொடுக்காட்டா உங்களுக்கு கிடைக்காததான் உண்மை. நீங்க ஆண்டவர் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இலவசமான நன்மைகள் ஏராளம் தந்துடுவார். அந்த வைஸ் மென், அந்த ஞானிகள் அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இயேசுநாதரை கண்டவது யார் தெரியுமா உங்களுக்கு? சிமியோன் ஒருத்தர் இருக்கிறார். அவங்க சிமியோன் எங்க? பைபிள்ல சிமியோன் ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரு. அவர் எருசலேமில வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியை பெற்றவராக இருக்கிறார். கடவுளின் தூண்டுதலினால தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு குழந்தைய அங்க பேர் வைக்கிறதுக்கு, பிரதிஷ்டை பண்ணுக்கு, டெடிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் இயேசு குழந்தை. அவர் கையில வாங்கி சந்தோஷப்படுறாரு. அதை பத்தி எங்க இருக்கு தெரியுமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரையிலும் பைபிள்ல இருக்கு. நீங்க படிச்சு பார்க்கலாம். ஆதாரபூர்வமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பைபிள்ல எல்லாம் நடந்த எல்லாம் உண்மையான சம்பவங்கள், பொய் ஒன்றும் பைபிள்ல கிடையாது. அது உண்மை. பாருங்க, அந்த இயேசு பாலனை பணிந்து கண்டு கொண்டார். யாரு? அந்த சிமியோன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 இருந்து சிமியோன் கண்டு கொண்டது. லூக்கா 25 இருந்து 32 வரையிலும் இருக்கு. நீங்க படிச்சுக்கிடுங்க வீட்டுல போய். லூக்கா 2:25 முதல் 32 வரையிலும் சிமியோன் இயேசு பாலனை கண்டு கொண்டது. A man named Simeon lived in Jerusalem.
He was a good man who was devoted to God. He was waiting for the time when God would come to help his way. பாருங்க, ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தவர். The Spirit led Simeon to the temple. So he was there when Mary and Joseph brought the baby Jesus to do what the Jewish law and they must do. Simeon took the baby in his arms and thanked God. உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டதென்று அந்த குழந்தை எடுத்து ஆசீர்வதிக்க ஒரு பாக்கியம் சிமியோனுக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு அங்க ஒரு வயசான ஒரு பாட்டிமா இருந்திருக்கிறாங்க. She was a widow. அவங்க ஒரு விதவை. அவங்க பேரு அண்ணா, பானுவேலின் குமாரத்தி அண்ணா. அவங்கள பத்தி தான் லூக்கா 2:36 முதல் 38 வரையிலும் எழுதப்பட்டிருக்கு. அவங்க she was a devoted woman. அவங்க கடவுளின் ஆலயத்தில் எருசலேமில் உபவாசத்தோடு சாப்பிடாம அமைதியா ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவும் இந்த இயேசுபாலனை காணும் பாக்கியத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இந்த பாக்கியம் நமக்கு அன்றைக்கு இல்லை, ஆனா நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை அவருடைய சமூகத்தில் அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் தொழுது கொள்ளும்படி வருகிறவர்களுக்கு காணும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனா ஒரு விஷயம், உங்களுடைய புறக்கண்களால் அவரை காண முடியவில்லை. You do feel the presence of Jesus here. உங்களுடைய அகக்கண்கள், if your inner eyes are open, you can see the beauty of Jesus in glory here. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. உங்களுடைய அகக்கண்கள் திறக்கப்படுமானால் ஆண்டவர் இயேசு மகிமை பொருந்தினவராய் அவருடைய ஆலயத்தில் எழுந்தருளி வருகிறதை நீங்கள் காண முடியும். It is true. அது உண்மை. அன்றைக்கு சிமியோனுக்கும் அன்னாளுக்கும் தான் அந்த பாக்கியம். இன்று நாம் அனைவருக்கும் இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை. என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். கிறிஸ்து பிறந்த சந்தோஷம் நாம் அனைவருக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இது நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory to God.